நடிகர் தனுஷின் முக்கியமான 3 தளபதிகள் யார் அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அவருடைய முதன்மையான தளபதி அப்படின்னு சொன்னால் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா. அவரை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் ஒரு டைரக்டர். தனுஷோடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமான திருடா திருடி அப்படிங்கிற படத்தை இயக்கியது இவர் தான். இவரை ஏன் தளபதின்னு நான் சொல்கிறேன்? எத்தனையோ டைரக்டர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். மற்றவங்கெல்லாம் தனுஷோட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹிட் படங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சுப்பிரமணிய சிவாவுக்கும் தனுஷுக்குமான நட்பு அப்படின்றது பெரிய ஒரு நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக அவரை நம்பக்கூடிய இடத்துல வச்சிருக்காரு தனுஷ். நம்பிக்கைக்குரிய நபர்களில் சுப்பிரமணிய சிவாவுக்குன்னு எப்போவுமே ஒரு இடம் இருக்குது. அது வெறும் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, தனுஷுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவர் மேலே அவருக்கு ஒரு பாசம். அதனால தான் அவரை தனக்கு நெருக்கமான ஒருத்தராக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷுடைய ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இப்போ இருக்கிறதே சுப்பிரமணியம் சிவா தான். இவர் தனுஷோட ரசிகர் மன்றம்னு பார்க்கும்போது ஒரு 20-22 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சரவணன் ஒருத்தர் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் நமக்கு நம்பிக்கையான ஒருத்தர் மாநில தலைவராக இருக்கணும், மன்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இந்த இளைஞர்களை சரியான முறையில் வழி நடத்தணுங்கிற ஐடியாவோடு தான் சுப்பிரமணிய சிவாவை தனுஷ் தேர்ந்தெடுத்ததா சொல்கிறாங்க. அதுலேருந்து லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக இவர் தான் கவனிச்சுக்கிறாரு. மன்றத்தினுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்குறதா இருக்கட்டும், இல்லை படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மன்றத்தின் சார்பாக கொண்டாட்டங்கள் நடத்துவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, தனுஷுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுன்னு சொல்லி இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது இவர் கையில் தான் இருக்குது. தனுஷுடைய ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் 52 மாவட்டங்களாக இதை பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே தனுஷுக்கு ரசிகர் மன்றம் இருப்பதாகவும், எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு கேட்கும்போது 7000க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட தனுஷ் ரசிகர் மன்றங்கள் இருக்கு. உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களே 7 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலாக வெளியில நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நியூஸாக இருக்கலாம். தனுஷ் சைலண்டாக தன்னுடைய மன்றங்களை கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் விழா தொடர்பான வீடியோக்கள் வைரலான போது தான், என்னங்க இது தனுஷ் இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றமா, இவர் சத்தம் இல்லாமல் இன்னொரு அரசியல் கட்சியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கே அப்படின்னு தோணி இருக்கும். பட் இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் திரைத்துறையில் அனுபவம் வாய்ந்த, அதே நேரத்தில் இளைஞர்களையும் சரியான வகையில் வழிநடத்தக்கூடிய தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரான சுப்பிரமணிய சிவாவை மாநில தலைவராக தனுஷ் இப்போ நியமிச்சிருக்கார். இந்த பட்டியலில் தனுஷினுடைய நம்பிக்கைக்குரிய இன்னொரு தளபதி யாரு அப்படின்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். ராஜா அவர் பேர். இப்போ சமீபத்தில் ஒரு விழா நடந்தது இல்லையா, தனுஷுடைய பிறந்தநாள் விழா. அந்த விழாவில் கூட என்னுடைய கண்மணி ராஜா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே கேமரா ராஜா அவருடைய ஃபேஸுக்கு நேராக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு எமோஷ்னலான ரீல்ஸாக தனுஷ் ரசிகர்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த ராஜா? இவர் ஏன் தனுஷுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு எளிய பின்னணியை சேர்ந்தவர் தான். நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்க குடியாத்தம் இருக்குல்ல, அந்த ஊரை சேர்ந்தவர் தான். தனுஷோட ஒரு 20-22 வருஷமா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பயணித்து வரக்கூடியவர். அவருடைய ஒப்பனை கலைஞர், மேக்கப் மேன். தனுஷோடு ஒரு உதவியாளராக, மேக்கப் மேனாக அவர் 20-22 வருஷமா பயணிக்கிறாரு. மேக்கப் மேன் தானே, நம்மகிட்ட வேலை செய்கிறாரு, சம்பளம் கொடுத்தோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவரை தனக்கு நெருக்கமான ஒருத்தராக வச்சிருக்காரு. எந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அகில இந்திய தனுஷ் ரசிகர் மன்றத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா, பொதுச் செயலாளரா ராஜா தான் இப்போ இருக்கார். இவர் தான் மன்றம் தொடர்பான பணிகளை சுப்பிரமணிய சிவாவுக்கு அடுத்தபடியாக தனுஷுக்கும் ரசிகர் மன்றத்துக்கும் இடையில ஒரு பாலமா, ரசிகர் மன்றத்தில் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். ரசிகர்கள்லாம் தனுஷோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை தனுஷை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, தனுஷ்க்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடியவராக ராஜா தான் இருக்கார். இவர் ஒரு 7-8 வருஷமாக இந்த மன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம பல மன்றங்கள் பார்த்துருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மன்றமாக இருக்கட்டும், இல்லை அதன் பிறகு தல அஜித் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், இப்படி பல ரசிகர் மன்றங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புசியானந்த் கூட ஒரு எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தார். அவர் ரசிகர் மன்ற தலைவராக விஜயால் நியமிக்கப்பட்டிருந்தார், பொதுச் செயலாளராக. இங்கே எப்படின்னா, தன்னுடைய மேக்கப் மேனை தனுஷ் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார். ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வைரலாக இருந்துச்சு, பார்த்துருப்போம். அதாவது சுப்பிரமணிய சிவாவும் அவருடைய ஒயிட் ஷர்ட்டில் இந்த இடத்துல தனுஷோடைய
ஃபோட்டோ வந்து த்ரெட்டில் பண்ணியிருப்பாங்க, அவருடைய இமேஜ் வர மாதிரி. அதே மாதிரி ராஜாவும் ஷர்ட் போட்டிருக்காரு. இதை கூட நிறைய பேர் பாருங்க, எப்படி வந்து புஷி ஆனந்த் வந்து விஜயோட ஃபோட்டோ போட்டிருந்தாரோ அதே மாதிரி இவங்க போட்டிருக்காங்க அப்படின்லாம் கூட சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தனுஷுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக சுப்பிரமணிய சிவாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அப்படின்னா ராஜாவை சொல்லலாம். சுப்பிரமணிய சிவா வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, சில படங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதில் அவர் ஃபோக்கஸ்டாக இருக்காரு. அதோடு சேர்த்து தனுஷ் ரசிகர் பண்ற வேலையும் பார்க்குறாரு. ராஜாவை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய நிழலாவே இருக்காரு அப்படின்றாங்க. தனுஷ் வந்து ஷூட்டிங் போறாருன்னா அவரோட தான் இருப்பாரு, அவர் ரசிகர்களை சந்திக்க போனாலும் அவர் கூட தான் இருப்பாரு. தனுஷ் வந்து வண்டர்பார் ஆஃபீஸ்க்கு வந்தாலோ இல்லை ரசிகர் மன்ற ஆஃபீஸ்க்கு வந்தாலோ அப்பவும் அவரோடைய பின்தொடரக்கூடிய தனுஷின் நிழலாகவே இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜா அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக யார் அப்படின்னு பார்க்கும்போது தனுஷின் மேனேஜர், வண்டர்பார் ஃபிலிம்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரான ஸ்ரேயாஸ். நீங்கள் இவரையும் பார்த்துருப்பீங்க. அவரும் பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருப்பார். தனுஷோடவே நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். அவர் ஃபேன்ஸை மீட் பண்ணும்போதும் சரி, அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போதும் எல்லா இடங்கள்லையுமே தனுஷை அகாமடேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். தனுஷ் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாரு, படங்கள் தயாரிக்கும் போது அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அவருடைய இந்த செலிபிரிட்டி இமேஜை மேனேஜ் பண்ணுறதுலையும் சரி, அவருடைய படங்கள் குறித்த திட்டமிடல், அதே மாதிரி ரசிகர்களுடைய சந்திப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தனுஷ் நம்பக்கூடிய ஒருத்தராக ஸ்ரேயாஸ் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே தனுஷினுடைய முக்கியமான தளபதிகளாக இருக்காங்க. இதை தாண்டியும் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. சென்னையிலையும் சரி மற்ற ஊர்கள்லையும் சரி அவருடைய ரசிகர் மன்றங்கள் வந்து கிளை அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்சி மாதிரியான அமைப்பு தான். ஒரு கட்சியில் வந்து எப்படி மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், நகரம், ஒன்றியம், கிளை, பகுதி, வார்டு இதெல்லாம் இருக்குமோ இதே மாதிரியான ஒரு கட்டமைப்போடு தான் தனுஷ் ரசிகர் மன்றமும் இயங்கி வருகிறது. 23 வருஷத்துக்கு மேலாக அவர் எப்போ வந்து முதல் படம் நடித்தாரோ அதிலிருந்து அவருடைய ரசிகர் மன்றங்கள் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு வந்து 7000 பதிவு செய்யப்பட்ட ரசிகர் மன்றங்கள், 7 லட்சம் உறுப்பினர்கள், 52 நிர்வாக ரீதியான மாவட்டங்கள்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியாக தங்களை எப்போ வேணாலும் தயாராக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு தனுஷ் ரசிகர் மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோலையும் நம்ம பேசியிருக்கோம். வீடியோவை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.